இந்த புரட்சி வேற எந்த ஆட்சியிலும் நடைபெற்றதில்லை. அதுதான் திராவிட மாடல் ஆட்சி. இன்னொரு பொண்ணு ரம்யா அப்படின்னு ஒரு பொண்ணு, அது பார்த்தீங்கன்னா மேடையில் இதே மாதிரி நான் முதல்வன் திட்டத்தில் பயன்பெற்று நான் அதில் கிடைச்ச அந்த காசை வச்சு எங்கள் அம்மாவுக்கு காது கேட்காது, அந்த காது கேட்காத கருவியை எங்கள் அம்மாவுக்கு நான் பொருத்தி இன்னைக்கு நான் பேசுகிறத எங்கள் அம்மா கேட்டுட்டு இருக்காங்க. எங்கள் அப்பா அம்மா தயவுசெய்து இந்த கூட்டத்தில் இருந்தால் எந்திரிங்கன்னு சொன்னோன்னே அவங்க 2 பேரும் கண் கலங்கி அழுது அந்த குழந்தை சொல்லிச்சு, ஆம்பளை பிள்ளைல கவலைப்படாதீங்க, நான் உங்களை கஷ்டப்படாமல் கடைசி வரைக்கும் காப்பாற்றுவேன்னு சொல்லி அத்தனை ஆயிரம் மக்களுக்கு மத்தியில் ஒரு பெண்ணை தன்னம்பிக்கையோடு நிற்க வைத்த நான் முதல்வன் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்திய இந்தியாவின் ஒரே முதலமைச்சர் நம் தமிழ்நாடு முதலமைச்சர். இன்னொன்று புதுமை பெண்கிற திட்டத்தில் சுப்புலட்சுமின்னு ஒரு பெண், அந்த பெண் நான் கணக்கு வாத்தியார் ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம தலைவர் கண் கலங்கி அந்த குழந்தைய மேடையிலிருந்து வர வச்சு தான் கையெழுத்து போடுகின்ற முதலமைச்சர் கையெழுத்து போடுற பேனாவை எடுத்து அந்த குழந்தைக்கு கொடுத்து தன் உச்சி முகந்து முத்தம் கொடுத்து நீ கணக்கு வாத்தியார் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தன் பேனாவை கொடுத்த முதலமைச்சர். இதுதாயா உண்மையான மக்கள் மீது வைத்திருக்கக்கூடிய பண்பு, பாசம். ரோட்டில் ஒருத்தன் நடந்து போகிறப்ப மயக்கம் போட்டு விழுந்துட்டான், ஒருத்தன் சைக்கிள் எடுத்துகிட்டு வந்தவன் மயக்கம் போட்டானா, அச்சோ சோடா வாங்கடா, சோடா வாங்குறான்னு ஒருத்தன் ஓடிட்டு வேகமாக ஓடிட்டு வாங்கிட்டு வந்துட்டான். வாங்கிட்டு வந்த சோடாவே இவன் குடிச்சிட்டு பேசாமல் போயிட்டான். டேய் மயக்கம் போட்டு அவன் விழுந்துட்டான், சோடாவை நீ என்ன குடிச்சிட்டு போற? எனக்கு யாராவது மயக்கம் போட்டு விழுந்ததை பார்த்தாலே எனக்கு கெருகிருன்னு வரேன், அதனால தான் நான் சோடா வாங்கி குடிச்சிட்டு போகிறேன். நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஒரு பள்ளியில் ஒரு விழாவுக்கு போயிருக்காரு. அந்த அசம்பிளியில் காலையில் 9 மணிக்கு தான் நடக்கும் அசம்பிளி. நேர் வெயில், தமிழ்தாய் வாழ்த்து, நீராறும் கடலுடுத்த வரவேற்புரை, தேசிய கீதம், தலைவர் உரை எல்லாம் நடந்து முடியுது. நன்றி நவல்கள் சொல்கிறப்ப ஒரு 3-4 பேர் மயக்கம் போட்டு பொத்துன்னு விழுகிறாங்க. தலைவர் பார்க்குறாரு, அங்கே என்ன இல்லை மாணவர்கள் மயக்கம் போட்டாங்க. தலைவர் அன்னைக்கு அடுத்த நாள் பேட்டி கொடுக்குறாரு. காலையில் நடந்த அந்த பேரவை கூட்டத்தில் மாணவர்கள் மயக்கம் போட்டு விழுந்ததை பார்த்தேன். அன்று இரவு முழுவதும் எனக்கு தூக்கம் வரவில்லை. அதிகாரிகளை கூப்பிட்டு ஆலோசனை செய்து காலையில் சாப்பிடாமல் வருவதால் தானே அவர்கள் மயக்கம் போடுகிறார்கள் என்று சொல்லி காலை உணவு திட்டத்தை அமுல்படுத்திய இந்தியாவின் முதல் முதலமைச்சர் நம் தமிழகத்தினுடைய